மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். நாம் காப்போதா உயர்தர தமிழ் பாடத்திலே சங்க காலத்தில் காணப்படுகின்ற இலக்கியங்கள் 18 மேற்கணக்கு நூல்களில் புறத்திணை இலக்கியங்கள் என்ற பண்புகள் அங்கு காணப்படுகின்ற சர்ச்சைக்குரிய ஒரு இலக்கியமாக காணப்படுகின்ற நெடுநல் வாடை என்கின்ற இலக்கியம் இங்கே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய ஒரு இலக்கியமாக காணப்படுகின்றது. ஆகவே அது எவ்வாறாக நாம் அகம் என்று ஆதாரப்படுத்துவோம், அது எவ்வாறாக புறம்தான் இந்த இலக்கியம் என்று ஆதாரப்படுத்துவோம் என பார்த்திருந்தோம். இப்போது அதன் அடுத்த கேள்வியாக ஆற்றுப்படை இலக்கியங்கள். ஆற்றுப்படை இலக்கியங்கள் எதனால் தோற்றம் பெற்றன, அவை எவை, அது எப்போதிருந்தே தோற்றம் பெற்று விட்டது என்கின்ற அது தொடர்பான ஒரு பூரண வளர்ச்சி கட்டங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் 5 இலக்கியங்கள் காணப்படுகின்றன. இவை சங்ககாலத்து இலக்கியங்கள் தொகை அடிப்படையில் 8 தொகை 10 பாட்டு என்று பிரிக்கப்படுகின்றது. அந்த 10 பாட்டில் காணப்படுகின்ற 10 நூல்களில் 5 இலக்கியங்கள் ஆற்றுப்படை சார்ந்த இலக்கியங்கள், ஆற்றுப்படை பண்பினை வெளிப்படுத்துகின்ற இலக்கியங்களாக அமைந்திருப்பதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த அடிப்படையில் அந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை ஆகிய 5 இலக்கியங்கள் இங்கே காணப்படுகின்றது. ஆகவே ஆற்றுப்படை சார்ந்து 10 பாட்டு இலக்கியங்கள் ஆகிய 10 இலக்கியங்களில் 5 இடங்களை பிடிப்பவைதான் இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள். அவ்வாறாக சங்க காலத்தில் பெரும் வகிபங்கினை ஆற்றிய ஒரு இலக்கியமாக இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் பெரும்பான ஆற்றுப்படை, சிறுபான ஆற்றுப்படை, பாணரை ஆற்றுப்படுத்துகின்ற இலக்கியங்கள் இந்த 2 வகையில் சொல்லப்படுகின்றது. பெரும்பானரை ஆற்றுப்படுத்துவது பெரும்பான ஆற்றுப்படையாகவும், சிறுபானரை ஆற்றுப்படுத்துவது சிறுபான ஆற்றுப்படையாகவும், பொருணரை ஆற்றுப்படுத்துவது பொருணர் ஆற்றுப்படையாகவும், கூத்தரை ஆற்றுப்படுத்துவது கூத்தர் ஆற்றுப்படையாகவும். திருமுருகாற்றுப்படை என்பது இங்கு வேறுபடுகின்றது. அது எவ்வாறு என்று சொல்லி பிற்பட்ட கேள்விகளில் பார்ப்போம். அந்த வகையில் இப்போது இந்த ஆற்றுப்படை என்றால் என்ன என்கின்ற தெளிவு நமக்கு அவசியமாகின்றது. உண்மையில் ஆற்றுப்படை என்று சொல்லுவது ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்துதல். இங்கே ஆற்றுப்படுத்துதல் என்றது வழிப்படுத்துதல், வழி காட்டுதல்.
ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்துதல் என்கின்ற பொருளில் அமைகின்றது. இந்த ஆற்றுப்படுத்துதல் என்பது வழியினை காட்டி விடுதல். அதாவது தாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற ஒருவர் இன்னொருவரை என்ன செய்வார், நான் இதனால் தான் நல்ல நிலைக்கு வந்தேன், நீயும் இவ்வாறாக சென்று வந்தால் என்போல் நீயும் நலம் பெறுவாய் என்று சொல்லி அவருக்குரிய நல்ல ஒரு வழியினை வழிகாட்டி அனுப்புவதுதான் இந்த ஆற்றுப்படை இலக்கியங்களாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆற்றுப்படை என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த வகையில் ஒரு பெரும்பாணர், அதாவது பாணர் ஒருவரை பெரும்பாணர் ஒருவரை இன்னொரு பெரும்பாணர் ஆற்றுப்படுத்தி அனுப்புவது பெரும்பாணாற்றுப்படை. இவ்வாறாக ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற ஒரு வறுமையில் துடிக்கின்ற ஒரு புலவனை இன்னொரு கலைஞனை இன்னொரு கலைஞன், ஒரு புலவனை இன்னொரு புலவன், அந்த வகையில் ஒரு கலைஞன் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் வாழுகின்ற போது ஒரு வள்ளலிடம் செல்வம் பெற்று நல்ல நிலையினை அடைகின்றான். இந்நிலையில் அவனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகின்ற இன்னொரு கலைஞன் என்ன செய்வான், அவனுடைய கஷ்டத்தை அறிந்து கொண்டு அவனுக்கு வழிகாட்டுவான். ஒரு கலைஞன் ஒரு வள்ளலிடம் பொருள் பெற்று வருகின்ற சந்தர்ப்பத்தில் பாதையில் இன்னொரு கஷ்டப்பட்ட கலைஞனை காணுகின்ற சந்தர்ப்பத்தில் அவனை பார்த்து, நான் இந்த வள்ளலால் தான் இந்த நிலையை அடைந்தேன், நீயும் இந்த வள்ளலிடம் சென்று வா என்று சொல்லி ஆற்றுப்படுத்துவர், வழிகாட்டி அனுப்புவர். ஆகவேதான் இங்கு ஆற்றுப்படை இலக்கியம் தோற்றம் பெற்றது. இங்கே நாம் பிரதானமாக அவதானிக்க வேண்டிய ஓர் விடயம், இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஆரம்பத்திலேயே தோற்றம் பெற்றுவிட்டது. எங்கு இந்த பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, புறநராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை ஆகிய 5 ஆற்றுப்படைகள் தோற்றம் பெறுவதற்கு முன்னரே நாம் புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய இலக்கியங்களில் நாம் இந்த ஆற்றுப்படை இலக்கியங்களின் வளர்ச்சியினை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த புறநானூறும் பதிற்றுப்பத்து புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய இலக்கியங்கள் இவற்றினுடைய வளர்ச்சியினை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி இந்த இலக்கியங்களின் தோற்றம் இவற்றின் பிற்பட்ட காலத்தில் தான் தோற்றம் பெற்றது. ஆகவே ஒருவரை தன்னுடைய நல்ல நிலையின் பின்னர் வழிப்படுத்தி அனுப்புவது என்று சொல்லுவது ஆற்றுப்படை என்று சொல்லப்படுகிறது. இதன் வளர்ச்சியினை இந்த புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய இலக்கியங்களில் இருந்து நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதனை தொடர்ந்து ஒரு சரியான ஆற்றுப்படை இலக்கியம் என்றால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்கின்ற சரியான ஒரு வடிவத்தோடு தோற்றம் பெற்றவைதான் இந்த 5 இலக்கியங்கள். அவைதான் இங்கு ஆற்றுப்படை இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆற்றுப்படுத்தல் பண்பினை இந்த 2 இலக்கியங்களில் நாம் அவதானித்திருக்கின்றோம் ஆரம்பத்திலேயே. அதற்கு மேலதிகமாக ஆற்றுப்படை இலக்கியத்திற்குரிய முழுமையான ஒரு வடிவம், பண்போடு கொண்டமைந்து தோற்றம் பெற்றதுதான் இந்த 5 ஆற்றுப்படை இலக்கியம். இது தொடர்பான சரியான தெளிவு நமக்கு அவசியம். ஆகவே பாணன் சூடிய பசும்பொற்றாமரை என்கின்ற பாடலில் ஒரு பாணனை வழிப்படுத்துகின்ற பாடலாக அது அமைகின்றது. ஆகவே இதனை நாம் இங்கு உதாரணமாக கூற முடியும். ஆகவே ஆற்றுப்படை இலக்கியம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆற்றுப்படை என்று சொல்லுவது ஆற்றுப்படுத்துதல், அதாவது வழிகாட்டி அனுப்புதல் என்ற பண்பில் அமைகின்றது. இந்த ஆற்றுப்படை பண்பு, அதாவது ஆற்றுப்படுத்தல் பண்பானது ஏற்கனவே தோற்றம் பெற்றுவிட்டது புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய சங்ககாலத்து 8 தொகை இலக்கியங்களில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி இந்த புறநானூற்று பாடலில் ஒன்றாக இந்த பாணன் சூடிய பசும்பொற்றாமரை என்கின்ற இலக்கியமான இந்த பாடலானது காணப்படுகின்றது. பாணன் சூடிய பசும்பொற்றாமரை என்பது பாணன் ஒருவனை வழிப்படுத்துவது அல்லது ஆற்றுப்படுத்தி அனுப்புதல் என்கின்ற பண்பிலே காணப்படுகின்றது.
ஆகவே இதனை தொடர்ந்து தோற்றம் பெற்றதுதான் இந்த பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை ஆகிய இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. ஆகவே ஆற்றுப்படை இலக்கியம் என்றால் என்ன என்பது தொடர்பான சரியான விளக்கமானது நமக்கு இதன் மூலமாக கிடைக்கின்றது. ஆகவே ஆற்றுப்படை இலக்கியங்கள் இந்த 5 இலக்கியங்களின் வளர்ச்சி பெறுவதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதனை தொடர்ந்து இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் எந்த பண்பினை கொண்டிருக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இங்கே நிலையாமை கருத்து, கொடை, வீரம் போன்ற பண்புகளை பொருள் மரபுகளாக கொண்டிருக்கும். ஆற்றுப்படை இலக்கியத்துக்குரிய பொருள் மரபுகளாக இவை காணப்படுகின்றன. ஆகவே ஆற்றுப்படை இலக்கியம் என்ன என்பது தெரியும். அதற்கு முன்னரே தோற்றம் பெற்ற புறநானூறு பதிற்றுப்பத்து பற்றி தெரியும். அங்கே என்ன ஒரு பாடலை நாம் ஆதாரப்படுத்தலாம் என்றால், பாணன் சூடிய பசும்பொற்றாமரை என்கின்ற புறநானூற்று பாடலை நாம் முடிகின்றது. ஆற்றுப்படை பண்பு, ஆற்றுப்படுத்தல் பண்பானது அங்கும் காணப்பட்டது என்பதற்கு. அதனைத் தொடர்ந்து ஆற்றுப்படுத்தல் என்றால் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அவற்றை தொடர்ந்து சரியான ஓர் இலக்கிய வகையாக, வடிவமாக, ஆற்றுப்படை இலக்கியம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்கின்ற ஓர் வடிவத்தோடு உருவாக்கம் பெற்ற இலக்கியங்களாக இந்த 5 இலக்கியங்களை நாம் காணுகின்றோம். அவற்றை தொடர்ந்து இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் என்னவெல்லாம் பொருள் மரபினை கொண்டிருக்கும் என்பது பற்றியும் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் இங்கே கொடை சிறப்பு, நிலையாமை கருத்து, வீரம் போன்றன பேசப்படுகின்றன. இங்கு உதாரணமாக நல்லியக்கோடன், கொடை சிறப்பினை ஆற்றுப்படுத்தல் பண்பு, அதாவது ஆற்றுப்படை இலக்கியத்தின் ஊடாக கொடை சிறப்பு பேசப்படுகின்றது என்பதற்கு உதாரணமாக இங்கே கொடையினை பேச வந்த புலவன் நல்லியக்கோடனின் சிறப்பினை பேசும்போது எவ்வாறாக பேசுகின்றான் என்றால், கடையளு வள்ளல்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். காரி, ஓரி போன்ற பாரி, அதியமான் போன்ற மன்னர்கள் கடையளு வள்ளல்கள் என்கின்ற வகைப்பாட்டினுள் உள்ளடங்கப்படுகின்றார்கள். 7 வள்ளல்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களின் ஒருமித்த 7 பேரினுடைய ஒருமித்த பண்பும் உள்ளடங்க பெற்றவன் தான் இந்த நல்லியக்கோடன் என்று சொல்லி நல்லியக்கோடனை புகழ வந்த புலவன் பேசுகின்றான். ஆகவே இங்கு கொடையினை பேசுகின்ற போது ஆற்றுப்படை பண்பு, ஆற்றுப்படை இலக்கியங்களில் கொடை சிறப்பு பேசப்பட்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக நல்லியக்கோடன் என்கின்ற மன்னனின் கொடை சிறப்பு ஒரு புலவனால் பேசப்படுகின்றது. அவ்வாறு பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் அவன் எவ்வாறாக புகழ்கின்றான் என்று சொன்னால், கடையளு வள்ளல்களாகிய பாரி, காரி, ஓரி, அதியமான் போன்ற 7 மன்னர்களின் சிறப்புகளையும் ஒருங்கே பெற்றவன் தான் இந்த நல்லியக்கோடன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதற்கும் மேலாக வீரம் பற்றி பேசப்படுகின்றது. இந்த வீரம் பேசப்படுகின்ற சந்தர்ப்பமாக, ஆற்றுப்படை இலக்கியத்தில் வீரம் பேசப்படுகின்ற சந்தர்ப்பமாக இங்கே கரிகால் வளவன் வெந்நீர், கரிகால் வளவன் வெந்நீர், கரிகால் வளவன் வெந்நீர் என்கின்ற மன்னனை பற்றி புகழப்படுகின்றது. அவனுடைய வீரம் பேசப்படுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சங்ககாலத்து ஆற்றுப்படை இலக்கியங்களில் நிலையாமை, கொடை, வீரம் போன்ற சிறப்புகள் பேசப்படுகின்றது. அந்த வகையில் கொடை சிறப்பு பற்றி பேசப்படுகின்ற ஒரு வரலாற்று செய்தியினை நாம் இங்கு கூறுகின்றோம். அவ்வாறு கூறுகின்ற போதுதான் கொடை பற்றி பாடுகின்ற போது, அதாவது நல்லியக்கோடன் என்கின்ற மன்னனின் கொடை பற்றி பேசப்படுகின்றது ஆற்றுப்படை இலக்கியத்தில்.
அவர் பேசப்படுகின்ற போது 7 கடிகள மன்னர்களினுடைய கொடை சிறப்பினையும் ஒருங்கே பெற்றவன் தான் இந்த நல்லியக்கோடன் என்று ஒரே வரியில் அவனுடைய சிறப்பினை பேசப்படுகின்றது. அது மட்டுமன்றி வீரம் பற்றியும் இங்கு பேசப்படுகின்றதாம். அதற்கு உதாரணம் என்னென்று பார்த்தால், கரிகால் வளவன் வெந்நீர் என்கின்ற மன்னன், அங்கே பாண்டியன் சேரன், இது ஓர் சோழ மன்னன். இவன் கரிகால் வளவன் வெந்நீர் என்கின்ற மன்னன் சோழ மன்னன். இந்த சோழ மன்னன் என்ன செய்கின்றான் என்றால், பாண்டியன் பாண்டியன் சேரன் போன்ற மன்னர்களை போர்க்களத்திலே தோற்கடித்து விடுகின்றான். இது எந்த வகைப்பாட்டினுள் உள்வாங்கப்படுகின்றது? வீரம் என்கின்ற வகைப்பாட்டினுள். ஆகவே இந்த ஆற்றுப்படை இலக்கியத்தில் வீரமும் பேசப்படுகின்றது என்பதற்கான சிறந்த சான்றுதான் என்ன? இந்த கரிகால் வளவன் வெந்நீர் என்கின்ற சோழ மன்னன் பாண்டியன் மற்றும் சேர மன்னர்களை போர்க்களத்தில் தோற்கடித்தான் என்பது. ஆகவே ஆற்றுப்படை இலக்கியம் சார்ந்து வெளிப்படுகின்ற பொருள் மரபுகளாக நிலையாமை மற்றும் கொடை, வீரம் போன்றன காணப்படுகின்றது. இவற்றோடு மேலதிகமாக ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஒரு கட்டத்தில் வடிவம் மாறுகின்றது. வடிவம் மாறுகிறது என்றால் அதன் மரபிலிருந்து மாற்றம் வருகின்றது, மரபு மாற்றம் வருகின்றது. ஏனெனில் இங்கே பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை ஆகிய 4 இலக்கியங்களும் ஒரே பண்பினை கொண்டவையாக அமைந்திருக்க, திருமுருகாற்றுப்படை தோற்றம் பெற்றதில் இருந்து இங்கு ஆற்றுப்படை இலக்கியம் என்பதற்கான மரபானது மாற்றம் வருகின்றது. எவ்வாறாக மாறுகிறது என்று சொல்லி பார்த்தால், ஒரு பெரும்பானன் கஷ்டமுறுகின்ற சந்தர்ப்பத்தில், அவன் வறுமையில் வாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்னொரு கலைஞன் அவனை பார்த்து சொல்லுவான், உனக்கேற்ற நல்ல வழி இந்த வள்ளலிடம் செல்வது. அந்த வள்ளலிடம் சென்று நான் நல்ல நிலையை அடைந்தேன், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வா என்று சொல்லி வழிப்படுத்துவார்கள். இதே நிலைதான் இங்கு 4 ஆற்றுப்படை இலக்கியங்களில் நிகழ்ந்தது. சிறுபாணனை வழிப்படுத்துவது சிறுபானாற்றுப்படையாகவும், பொருணரை ஆற்றுப்படுத்துவது பொருணர் ஆற்றுப்படையாகவும், கூத்தராற்றுப்படையானது எவ்வாறு வருகின்றது? கூத்தரை ஆற்றுப்படுத்துவது. இதனைத் தொடர்ந்து திருமுருகாற்றுப்படை என்பது மட்டும் ஒரு பக்தனை திருமுருகன், அதாவது முருகனிடம் ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு பண்பு கொண்டதாக அமைகின்றது. ஆனால் இந்த மரபினை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற போது ஆற்றுப்படுத்தப்படுபவர் யாரோ அவர் பெயரை கொண்டு இலக்கியம் அமைந்திருக்க வேண்டும். இங்கே பெரும்பாணர், சிறுபாணர், கூத்தர், பொருணர் போன்றோர் ஆற்றுப்படுத்தப்படுவதால் அவர்கள் பெயரால் அந்த இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றது. இங்கே ஆற்றுப்படுத்தப்படுவதோ ஓர் பக்தன். ஆனால் முறையின்படி இந்த இலக்கியம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும்? பக்தர் ஆற்றுப்படை என்று அமைந்திருக்க வேண்டும். ஆனால் மாற்றம் பெற்று யாரிடம் ஆற்றுப்படுத்தப்படுகின்றது என்பதை வைத்து, யாரிடம்? முருகனிடம், திருமுருகனிடம் ஆற்றுப்படுத்தப்படுவதால் அது திருமுருகாற்றுப்படை என்று பெயர் கொள்ளப்படுகின்றது. ஆகவே இதற்கான மரபு மாற்றம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனைய 4 இலக்கியங்கள், இது ஒரு இலக்கியம். இங்கே அந்த 4 இலக்கியங்களிலும் ஆற்றுப்படுத்தப்படுபவரின் பெயர் ஆற்றுப்படுத்தப்படுபவர் பெயர். இங்கே அந்த ஒரு இலக்கியமாகிய திருமுருகாற்றுப்படையில் மட்டும் யாரிடம் என்பதை வைத்துக்கொண்டு நூலின் இலக்கிய பெயர் மாற்றம் பெறுகின்றது. அது மட்டுமன்றி இங்கே அவர்கள் பொருளை நாடி, அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவை, ஒரு புலவன் வறுமையில் வாடுகின்றான், அவனுக்கு இப்போது தேவையானது பொருள், செல்வம் போன்றன தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த உலக வாழ்க்கைக்கு இவ்வுலக தேவை,
இவ்வுலக தேவையினை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றுப்படுத்தல் பண்பு கொண்டதாக இது அமைந்திருக்கும். பொருளை செல்வத்தை நாடி அந்த வள்ளலிடம் செல் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த திருமுருகாற்றுப்படையில் மறு உலக வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவை, அவனுடைய அருள் தேவை, அவனிடம் நீ பக்தனாக மாற வேண்டும், அவனிடம் செல். ஆரிடம்? திருமுருகனிடம் செல். ஆகவே அங்கே இந்த உலகத்திற்கு தேவையான தேவைகள் என்னவோ அதை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள். எங்கே திருமுருகாற்றுப்படையிலே மறு உலக தேவைகள் என்ன, மறு உலகத்தினை அடைவதற்கு, நற்கதி அடைவதற்கு நமக்கு என்னவெல்லாம் தேவை என கண்டு அதனை அடைய வேண்டுமாக இருந்தால் நீ திருமுருகனிடம் செல் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த வகையில் இங்கே மரபு மாற்றம் வருகிறது இந்த திருமுருகாற்றுப்படை. அது மட்டுமன்றே, இந்த 4 இலக்கியம், பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை ஆகிய 4 இலக்கியங்களிலும் அங்கே யாரை நாடி செல்லுகின்றார்கள்? மன்னனை நாடி. மன்னனுடைய நாட்டு நகர வர்ணனை, மன்னனுடைய சிறப்புகள், மன்னனுடைய கொடை, மன்னனுடைய வீரம் பற்றி மட்டும் பேசப்படும். ஆகவே மன்னனின் நாட்டு நகர வர்ணனை, மன்னனின் நாட்டு நகர வர்ணனை பேசப்படுகின்ற போது அங்கு திருமுருகாற்றுப்படையில் என்ன பேசப்படும்? அந்த முருகன் வீட்டிருக்கின்ற 6 படைகள், அதாவது 6 படை வீடு என்று சொல்வார்கள். அந்த 6 படை வீடுகளின் சிறப்பு பற்றி பேசப்படும். இங்கே மன்னன் வீட்டிருக்கின்ற இடம், அவனுடைய சிறப்புகள் என்னவென்று பேச அங்கே திருமுருகனை பற்றி பேசப்படும். அந்த திருமுருகன் எங்கே வீட்டிருக்கின்றார், அந்த 6 படைகளின் சிறப்புகள் பற்றி பேசப்படுகின்றது. 6 படை வீடு என்று சொல்வர். ஆகவே இங்கே பொருளை தேடி செல்ல, அங்கே அருளை தேடி செல்வர். இன்னொரு விடயம், இங்கு பொருளை நாடி செல்ல, அங்கே அருளை நாடி செல்வர். ஆகவே இந்த இலக்கியமானது ஆற்றுப்படை இலக்கியம் என்றால் என்னவென்று உங்களுக்கு விளங்க வேண்டும். அந்த இலக்கியம் எங்கே தோற்றம் பெற்றது? 8 தொகை இலக்கியங்களிலேயே அந்த பண்பு அவதானிக்கப்படுகின்றது. இவ்வாறு 10 புறநானூறு என்கின்ற இலக்கியங்களினூடாக, அதற்கு மேலதிகமாக புறநானூறு என்கின்ற இலக்கியத்தில் ஆற்றுப்படுத்தல் பண்பு காணப்பட்டது என்பதனை நாம் ஆதாரப்படுத்துகின்ற போது பாணன் சூடிய பசும்பொற்றாமரை என்கின்ற பாடல் வரியினை நாம் இங்கு ஆதாரப்படுத்தி காட்டலாம். அதற்கு மேலதிகமாக உண்மையில் ஆற்றுப்படுத்தல் பண்பினை கொண்டிருக்கின்ற இலக்கியம் இந்த இலக்கண விதிப்படி அமைய வேண்டும் என்கின்ற பண்போடு தோற்றம் பெற்றதுதான் இந்த 5 இலக்கியங்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆற்றுப்படுத்தல் பண்பு ஏற்கனவே தோற்றம் பெற்றுவிட்டது. ஆனால் ஆற்றுப்படுத்தல் இலக்கியம் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று வரைவிலக்கணம் பேசியபடி தோற்றம் பெற்ற இலக்கியம்தான் இந்த 5 இலக்கியங்கள். அதனை தொடர்ந்து அந்த இலக்கியங்கள் என்னவென்று பார்த்திருந்தோம். அதிலும் ஒரு வகைப்பாடு இருக்கின்றது. 4 இலக்கியங்கள் ஒரு மரபு கொண்டனவாகவும், இங்கே திருமுருகாற்றுப்படை என்கின்ற இலக்கியம் தோற்றம் பெறுகின்ற போது அந்த ஆற்றுப்படைக்குரிய மரபு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற மரபு மாற்றம் பெறுகின்றது. அது எவ்வாறாக மாற்றம் பெறுகின்றது என்பதனை தான் நான் இங்கு பார்த்திருந்தோம். ஆகவே ஆற்றுப்படுத்தப்படுபவரின் பெயரில் ஏனைய 4 இலக்கியங்கள், பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை ஆகிய இலக்கியங்கள் அமைந்திருக்க, யாரிடம் ஆற்றுப்படுத்தப்படுகின்றது? திருமுருகனிடம் ஆற்றுப்படுத்தப்படுகின்றது என்ற வகையில் மரபு மாற்றம் பெறுகின்றது திருமுருகாற்றுப்படை. அதனை தொடர்ந்து இவ்வுலக வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தேவை, இந்த உலக வாழ்க்கையில் நான் அடையவில்லை, வறுமையில் இருக்கின்றேன், எனக்கு செல்வம் பொருள் தேவை என்று ஒரு கலைஞன் வாடுகின்றான். இன்னொரு கலைஞன் அதே நிலையில் இருந்து ஒரு வள்ளலிடம் சென்று நல்ல நிலையினை அடைகின்றான். அடைந்து விட்டு வழியிலே இன்னொரு கஷ்டப்படுகின்ற கலைஞனை கண்டுவிட்டு சொல்லுகின்றான், உனது நிலையினை மாற்றக்கூடிய, உனக்கு பொருள் செல்வம் தந்து உனது நிலையினை மாற்றக்கூடிய ஒரு வள்ளன் உள்ளான், அவனிடம் நீ செல் என்று சொல்லி அந்த வள்ளன் எங்கு இருக்கின்றான் அவனுடைய சிறப்புகளை எல்லாம் பேசி அங்க போ என்று சொல்லி வழிப்படுத்தி அனுப்புவதுதான் இந்த 4 ஆற்றுப்படை இலக்கியங்களில் நாம் அவதானித்த விடயம். ஆனால் இங்கே திருமுருகாற்றுப்படையில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த உலக வாழ்க்கையில் இல்ல, மறு உலகத்துக்கு உனக்கு என்னெல்லாம் தேவை, அந்த உலகத்தை நீ அடைகிறதுக்கு உனக்கு என்னெல்லாம் தேவை, அதை அடையணுமெண்டா திருமுருகனிடம் போன்னு சொல்லி அதை ஆற்றுப்படுத்துறதுதான் இந்த திருமுருகாற்றுப்படை. அதனை தொடர்ந்து இங்கே
ஒருவரை ஆற்றுப்படுத்துகின்ற போது அவையிட்ட இருக்கிற சிறப்புகளை சொன்னாதான் ஒருத்தர் போவினான். ஆகவே மன்னனிடம் என்ன சிறப்பு இருக்குது என்று சொல்லி பேசுறதா இது இருக்கும். நாட்டு நகர வர்ணனை மற்றும் அவனுடைய சிறப்புகள், அவனுடைய கொடை வீரம் பற்றியன பற்றி பேசப்படும். ஆனால் இங்கே என்ன பேசப்படும்? திருமுருகாற்றுப்படையில் அவனுடைய அறுபடை வீடு பற்றி பேசப்படும். இங்கே 4 ஆற்றுப்படை இலக்கியங்களில் பேசப்படுவது பொருள் பெறுவது எப்படி என்பது பற்றி. ஆனால் இங்கே கூத்தராற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில வந்து பேசப்படுவது அருள் பெறுவது எப்படி, அங்கே பொருள் பெறுவது எப்படி, இங்கே அருள் பெறுவது எப்படி என்பது பற்றி பேசப்படும். இவ்வளவுதான் இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் திருமுருகாற்றுப்படையின் தோற்றத்தோடு மரபு மாறுகின்ற சந்தர்ப்பங்களாக அமைகின்றது. இங்கே ஆற்றுப்படை இலக்கியங்கள் 5 காணப்படுகின்றன. அவை மரபு மாறுகின்ற சந்தர்ப்பங்கள் பற்றி பார்த்திருந்தோம். அவற்றிற்கு 4 எடுத்துக்காட்டுகளை கூறியிருந்தோம். அது மட்டுமன்றி வினா இவ்வாறாக மாற்றம் பெற்றும் பெறலாம். எவ்வாறாக இந்த ஆற்றுப்படை இலக்கியங்களில் இருந்து திருமுருகாற்றுப்படை வேறுபடுகின்ற விதம் எவ்வாறு? திருமுருகாற்றுப்படை வேறுபடும் விதம் தெளிவாக விளங்க வேண்டும். அங்கே மரபு மாறும் விதமும் ஒன்றுதான். திருமுருகாற்றுப்படை எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதற்கான பதிலும் ஒன்றாகத்தான் அமையும். அதேதான் அங்கே இரண்டையும் ஒப்பீட்டு ரீதியாக கூறலாம். நாம் இங்கே ஆற்றுப்படை இலக்கியங்களாக 5 இலக்கியங்கள் காணப்படுகின்றன. சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை என 5 இலக்கியங்கள் காணப்படுகின்றன. இவை ஆற்றுப்படை இலக்கியம் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கண விதிப்படி தோற்றம் பெற்ற இலக்கியங்களாக இவை காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி இங்கே காணப்படுகின்ற 5 இலக்கியங்களும் ஒருவரை ஆற்றுப்படுத்தல் என்கின்ற பண்போடு அமைந்திருப்பதனை காண முடிகின்றது. இதிலும் திருமுருகாற்றுப்படையானது மரபிலிருந்து ஏனைய இலக்கியங்களிலிருந்து, ஏனைய ஆற்றுப்படை இலக்கியங்களிலிருந்து மாற்றம் பெறுவதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அவை அனைத்தும் யாரை ஆற்றுப்படுத்துகின்றதோ அவரின் பெயரால் அமைந்திருக்க திருமுருகாற்றுப்படையானது யாரிடம் ஆற்றுப்படுத்தப்படுகின்றது என்ற விதத்தில் வேறுபடுகின்றது. ஆகவே ஒரு விடயம், ஒரு காரணம் வந்துவிட்டது. இரண்டாவது, அங்கே பொருளினை தேடி செல்ல ஏனைய ஆற்றுப்படை இலக்கியங்களில் இங்கே அருளினை தேடி செல்லும் விதம் பற்றி ஆராய்கின்றது. இது 2வது விடயம். 3வது விடயமாக அங்கே மன்னனுடைய நாட்டு நகர வர்ணனை, அவனுடைய சிறப்பு கொடை வீரம் பேச இங்கே திருமுருகாற்றுப்படையில் என்ன பேசப்படுகின்றது? அறுபடை வீட்டின் சிறப்பு பற்றி பேசப்படுகின்றது. அது மட்டுமன்றி 4வது விடயமாக இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் பற்றி ஏனைய 4 இலக்கியங்களிலும் பேச இந்த திருமுருகாற்றுப்படையில் மறு உலக வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் ஆராயப்படுகிறது. ஆகவே இங்கு உங்களுக்கு அவதானித்திருப்பீர்கள், 2 வினாவிற்கும் ஒரே விடைதான் வரும். ஆகவே இது தொடர்பான தெளிவு இருக்கின்ற போது, நாம் இத்தகைய வினாக்கள் எழுப்பப்படுகின்ற போதும் அதற்கான பதிலை மிக இலகுவாக அளிக்க முடியும். ஆகவே மாணவர்களே, இப்போது நாம் ஆற்றுப்படை இலக்கியங்கள் 5 இருக்கின்றது என்று பார்த்திருந்தோம். அதில் காணப்படுகின்ற இலக்கியங்களின் பண்புகள் பற்றியும் ஆராய்ந்திருந்தோம். அது எவ்வாறாக மரபு மாற்றம் பெறுகின்றது, அதிலும் ஒரு இலக்கியம் வித்தியாசமாக தோற்றம் பெற்றிருக்கின்றது, அதுகின்ற பண்புகள் அது எவ்வாறு வேறுபடுகின்றது என அனைத்தும் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து இப்போது நாம் அடிக்கடி கண்காணிக்கின்ற ஒரு விடயமாக இங்கு உவமை அணி, உள்ளுற உவமை அணி காணப்படுகின்றது. இந்த உள்ளுரை உவமை அணி என்றால் என்ன என்கின்ற கேள்வி எழுப்பப்படலாம். அந்த உள்ளுற உவமை அணி என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை இப்போது நாம் பார்ப்போம். உள்ளுரை உவமை என்று சொல்லப்படுவது உள்ளே ஒரு பொருளை ஒளித்து வைத்து வெளிப்படையாக வேறொரு பொருளை சொல்லுவது. அதாவது உவமானம் மறைந்து நிற்கும், தெரிந்த பொருள் மறைந்து நிற்க ஒரு வேறொரு பொருளினை கொண்டு வெளிப்படையாக பேசுவதுதான். இங்கே உள்ளுரை உவமை என்கின்ற பண்பு சார்ந்ததாக நாம் சங்க பாடல்கள் படிக்கின்ற போது ஆரம்பத்தில் ஒரு பாடலை பார்த்திருந்தோம். அதுதான் இளமை பாரார். இங்கே உவமானமானது
மறைந்து நிற்கும். ஒரு பாத்திரமானது தனது பொருளினை தான் கூற வந்த கருத்தினை ஒரு தலைவனாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், நற்றாயாக இருக்கலாம், செவிலித்தாயாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், தாம் ஒரு விடயத்தை கூற வருகின்றார்கள். அந்த விடயத்தினை தாம் வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு தோழியானவள் தலைவனுடன் பேச வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. தன்னுடைய தலைவியின் காதலன் தலைவன். இங்கே தான் பேசுகின்ற போது ஒரு ஆண்மகனிடம் எதையும் வெளிப்படையாக பேச முடியாது. இந்நிலையில் அவள் சில விடயங்களை உள்ளுறுத்தி கூற வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில தான் இந்த உள்ளுரை உவமையானது பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே உள்ளுரை உவமை என்பது பாத்திரம் ஒன்று தான் கூற வந்த விடயத்தினை உள்ளுறுத்தி வேறொரு பொருளினூடாக சொல்லுவது. இந்த உள்ளுரை உவமைக்கு உதாரணமாக எமது சங்க பாடலில் நாம் அவதானித்த முதலாவது பாடலினை கருத்தில் கொள்ளலாம். இளமை பாரார் வளனசை சென்றோர். வளனசை சென்றோர் என்கின்ற பாடலினை அவதானிக்கின்ற போது தலைவி அந்த கார்காலம் வந்து விட்டது என்று சொல்லுகின்றாள். தலைவன் தன்னை பிரிந்து சென்று விட்டான், எதை தேடி பொருளை தேடி சென்று விட்டான். ஆனால் கார்காலம் வருகின்ற போது நான் திரும்பி வருவேன் என்று சென்றான். அவன் சொல்லி சென்ற கார்காலம் வந்து விட்டது, இன்னும் அவன் வரவில்லை. இங்கே தலைவி தலைவன் வராமல் தான் துயரப்படுவதாக சொல்லவில்லை. ஆனால் கார்காலம் வந்துவிட்டது, அவன் வாக்கு தவறிவிட்டான், இதால நான் எவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் என்பதனை கார்காலம் வந்துவிட்டது என்கின்ற ஒரு வார்த்தையினூடாக எனும் ஒரு வசனத்தினூடாக புலப்படுத்துகின்றது. ஆகவே தலைவிதனுடைய நிலையினை மிகவும் நொந்து கூறவில்லை, ஆனால் அவனுள் எவ்வளவு கழிவிறக்கம் இருக்கின்றது என்பதனை கார்காலம் வந்து விட்டது தலைவன் இன்னும் வரவில்லையே என்கின்ற கூற்றினூடாக நாமே அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. ஆகவே தலைவி கூற வந்த விடயம் தலைவன் சொல்லி நான் போன காலம் வந்துட்டது, இன்னும் அவன் வரே இல்லை, எவ்வளவு கஷ்டப்படுறேன் நான், இது எல்லாம் எவ்வாறு வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆகவே கார்காலத்தை வெளிப்படையாக சொல்லுகின்றாள். கார்காலம் வந்து விட்டது என்பதனூடாக நாம் நமக்கு புலப்படக்கூடிய விடயம் தலைவன் வரவில்லை, அவன் சொன்ன வாக்கு மாறிவிட்டது, இதால் தலைவி எவ்வளவு கஷ்டப்படுவாள் என்பதனை நாம் இலகுவில் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே உள்ளுரை உவமை பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த இளமை பாரார் வளனசை சென்றோர் என்கின்ற பாடல் அமைகின்றது. அது மட்டுமன்று இரண்டாவதாக அல்களும் அல்களும் தயங்குதிரை பொருத இந்த உள்ளுறவுமை பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களை இரண்டு பாடல்களினூடாக நாம் இப்போது அவதானிக்கின்றோம். உள்ளுறையுவமை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். தான் கூற வந்த விடயம் முற்பொருளாக இருக்க வெளிப்படையாக வேறொரு பொருளை கூறி விளங்கப்படுத்துவது. அதாவது ஒரு பாத்திரம் சொல்ல வந்திருக்கும் ஒரு விடயத்தை அதனை வேறொரு பொருளினூடாக சொல்ல முற்படுவது. இதற்கு உதாரணம் தான் இந்த இளமை பாரார் வளனசை சென்றோர் என்கின்ற பாடல். இதனை தொடர்ந்து அல்களும் தயங்குதிரை பொருத என்பது எங்கு அமைகின்றது? பூவடு புறையும் கண்ணும் வேயனை என்கின்ற சங்க பாடலில். ஆகவே இரவுதோறும் மோதப்பட்ட தாளம் மரம் போலதான் என்னுடைய நிலையும். இப்போது தலைவனுடைய நினைவுகளால் தலைவி இரவுதோறும் அலைக்கழிக்கப்படுகின்றாள். அதுபோல அதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை அவனால கஷ்டப்படுறேன். ஆனால் இது எவ்வாறு சொல்லுகின்றாள்? இரவுதோறும் அந்த தாளம்பூவானது அலைகளால் மோதப்படுகின்றது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே அந்த தாளம்பூவாக தன்னையும் தலைவனுடைய நினைவுகளாக அந்த அலைகளையும் சொல்லுகின்றாள். அந்த அலைகளால் தாளம்பூ மோதப்படுகின்றது என்பதை சொல்லுகின்ற போது தானும் அந்த நிலைதான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே உள்ளுறவுவமையாக உட்பொருளாக அவள் கூற வருவது தான் தலைவனுடைய நினைவுகளால் அலைக்கழிக்கப்படுகின்றேன். வெளிப்படையாக சொன்னதோ தாளம்பூவானது அலைகளால் அலைக்கழிக்கப்படுகின்றது என்பது. ஆகவே இங்கே உள்ளுறவுமையாக உட்பொருள் பொதிந்திருக்க வெளிப்பொருளாக வேறொன்று வெளிப்பட்டு நிற்கும். இதனூடாக நாம் அங்கு உண்மையான பொருளை புரிந்து கொள்ளுவோம். இந்த வகையில் உள்ளுறை உவமை பற்றியும் நாம் பார்த்திருக்கின்றோம்.
இதனை சங்கப்பாடல்களில் 2 இடங்களில் நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதனை தொடர்ந்து முதல் கருவுரி பயன்பாடுகள் மற்றும் ஏனைய பல வினாக்களுடன் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.